எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கமலபட்பாதங்கள் பணிந்து கொண்டு இன்றைய தினம் 21ஆம் நாள் உற்சவம் மாம்பழ திருவிழா. அந்த வகையிலே எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே விஸ்வநாத பெருமானுக்கு முன்னிலையிலே இந்த மாம்பழ திருவிழாவின் கதை சுருக்கமாக இப்பொழுது இடம்பெறும். அடியவர்கள் அனைவரும் இந்த மாம்பழ திருவிழாவை கண்டுகளித்து விஸ்வநாத பெருமானுடைய அனுக்கிரகத்தினையும் முருகப்பெருமான் விக்னேஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறு தேவர்களுடன் பெற்றுக் கொள்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பதையே. திருக்கையிலை மலையிலே பார்வதி பரமேஸ்வரன் வீட்டிருக்க நாரதருக்கு ஒரு பழம் கிடைக்கின்றது, மாங்கனி ஒன்று கிடைக்கின்றது. அந்த மாங்கனியினை வைத்து ஏதாச்சும் ஒரு கலகத்தை ஒன்று பண்ணலாம் என்று சொல்லி காடுகள் மலைகள் கடல்கள் எல்லாம் தாண்டி கைலை மலையை சென்றடைந்தார் நாரதர். அங்கே பார்வதி பரமேஸ்வரனாக வீட்டிருந்து சகலருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற வண்ணம் நாரதமா முனிவர் அங்கே ஒரு பழத்தை அங்கே கொண்டு செல்கின்றார். பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதே பிரம்மணோ மஸ்து சதா சிவம். ஓம் சம்போ மகாதேவா. ஓம் சம்போ மகாதேவா. ஓம் சம்போ மகாதேவா. நாரதமா முனிவர் அங்கே திருக்கைலாய மலையிலே வந்தடைந்ததும் சிவபெருமான் வந்து நாரதரை பார்த்து கேட்கின்றார், நாரதா, இன்று என்ன இங்கே வருகை வந்திருக்கின்றாய்? இங்கு என்ன கலகத்தை நீ மூட்டப் போகின்றாய் என்று சொல்லி நாரதமா முனிவரை பார்த்து சிவபெருமான் கேட்கின்றார். அப்பொழுது நாரதர் கூறுகின்றார், சிவசிவா, அப்படி ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு கனி கிடைத்தது. இது ஞானக்கனி. இந்த ஞானக்கனியினை உங்களுக்குத்தான் சென்றடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அகில லோகங்களுக்கும் நாயகனாக விளங்குகின்றீர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்குத்தான் இந்த ஞானக்கனி கிடைக்க வேண்டும். ஆகையினாலே பல கஷ்டங்கள் தாண்டி இந்த ஞானக்கனியினை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி நாரதமா முனிவர் சிவபெருமானிடம் அந்த கனியினை கொடுக்கிறார். கனியினை கொடுத்த பின் சிவபெருமான் கூறுகின்றார், சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை. ஆகினாலே உமையவளே, இந்த கனியினை நீரே உண்ண வேண்டும், உமக்கே இந்த கனி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உமையம்மல் கூறுகின்றார். சிவபெருமான் உமையம்மை கூறுகின்றார். உமையம்மல் கூறுகின்றார், இல்லை இல்லை, இந்த கனி உங்களுக்கே கிடைக்கட்டும், நீங்களே இதை உண்ணுங்கள் என்று கூறுகின்றார். அப்பொழுது இருவருமாக சேர்ந்து தீர்மானிக்கின்றார்கள், நாம் இந்த பரம்பொருளை ஆண்டு அனுபவிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய குழந்தை இந்த கனியினை உண்டால் ஞானம் கிடைக்கும். ஆகையினாலே எங்களுடைய குழந்தைகளாகிய விக்னேஸ்வரன் சுப்பிரமணியனை அழைத்து அவர்களுக்கு இந்த கனியினை கொடுப்போம் என்று சொல்லி அவர்களை அங்கே அழைக்கின்றார்கள். இந்த கனியினை கொடுக்கலாம் என்று சொல்லி பார்வதி பரமேஸ்வரன் தீர்மானம். அப்பொழுது உமையம்மல் கூறுகின்றார், முருகா விக்னேஸ்வரா, இங்கே இருப்பது ஞானக்கனி. இந்த கனியினை உண்டு நீங்கள் மகளுங்கள் என்று சொல்லி உமையம்மல் கூறுகின்ற பொழுதோ, எப்பொழுதுமே சிவபெருமானிடம் ஒரு பழக்கம், எல்லோரையும் சோதித்து பார்ப்பதிலே வல்லமை கொண்டவர் சிவபெருமான். ஆகையினாலே சிவபெருமான் கூறுகின்றார், இல்லை இல்லை, இந்த கனியினை யாராவது ஒருவருக்குத்தான் செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இது சாதாரண கனி இல்லை, ஞானக்கனியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது.
அந்த ஞானக்கனியினை யாராவது ஒருவர் சாப்பிட்டால் தான் அந்த ஞானம் ஒருவருக்கு முழுமையாக சென்றடையும் என்று சொல்லுகின்றார். இருப்பதோ ஒரு கனி, இருப்பதோ 2 குழந்தைகள். இந்த கனியினை எவ்வாறு கொடுப்பது? அப்பொழுது உமையம்மல் கேட்கின்றார், சிவசிவா, இது என்ன சோதனை? சோதிப்பதும் வேதனைப்படுத்துவதும் உங்களுக்கு தொழிலாட்சி, ஏன் இந்த சோதனையை உண்டு பண்ணுகின்றார் என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் கூறுகின்றார், எங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் எவ்வாறு இந்த தரணியிலே அறிவு கூர்மையாக வாழ்கின்றார்கள் என்று நாங்கள் சோதிக்க வேண்டும். ஆகையினாலே இந்த உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே இந்த கனி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சோதனையை அங்கு இருவருக்கும் கொடுக்கின்றார். முருகப்பெருமான் ஒரு சிறு குழந்தை. உடனே சொல்லுகின்றார், என்னிடம் இருப்பதோ மயில் வாகனம், சொற்ப நேரத்தில் நான் இந்த உலகத்தை சுற்றி வந்து விடுவேன், இதுவோ நான் புறப்படுகின்றேன் என்று சொல்லி உலகத்தை சுற்றுவதற்காக தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி முருகப்பெருமான் சுற்றி வர செல்கின்றார். உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்றால் என்ன? உலகம்தானே தாய் தந்தைகள். இந்த உலகுக்கு நம்மை படைத்தவர்கள் தாய் தந்தைகள் என்றால் நமக்கு உலகமாக இருப்பதும் தாய் தந்தை தானே. நாம் தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்ததுதானே சமம். அப்படி என்று சொல்லி நாரதரை பார்த்து கேட்கின்ற பொழுதோ நாரதரும் சொல்லுகின்றார், சரியான கேள்வி. உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தையர் தான் உலகம். தாய் தந்தையரை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் என்று சொல்வதற்கு நாங்க விநாயகர் பெருமான் தாய் தந்தையர்களை சுற்றி வர புறப்படுகின்றார். அந்த கனியினை கொண்டு பெற்றுக் கொள்வார். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய ஸ்ரீயம்பகாய ஸ்ரீபுராந்தகாய ஸ்ரீபாலாத்மிகாய ஞானாக்னிருத்தாய நீலகண்டாய முதல்யாய மல்லேசனாய சதாபிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. ஸ்ரீமகாதேவலோச்சனாய நமோ நமः. உலகத்தை எல்லாம் சுற்றி வந்து பார்க்கின்ற பொழுதோ அந்த கனியினை விநாயகர் பெருமான் பெற்றுக்கொண்டார். குழந்தையாக வாழ்கின்றவர் முருகன். இவ்வளவு ஆசைகளாக அந்த உலகத்தை எல்லாம் சுற்றி வந்தார், அந்த கனியினை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று. இங்கே வருகின்ற பொழுதோ விநாயகர் பெருமானோ அந்த கனியினை பெற்றுக்கொண்டார். உடனே முருகப்பெருமானுக்கு கோபம் தாங்கவில்லை. முருகப்பெருமானோ கோபத்தோடு சொல்லுகின்றார், ஆகா, நல்லா இருக்கின்றது உங்களுடைய திருவிளையாடல். மூத்த பிள்ளை செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுத்தார் கைப்பிள்ளையா, அப்படி என்று சொல்லி முருகப்பெருமான் மிகுந்த கோபம் கொண்டு தனக்கோர் நாடு, தனக்கோர் இடம், தனக்கோர் மலை என்று ஆண்டி கோலமாக முருகப்பெருமான் செல்லுகின்றார். கொன்று ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அவிர்த்து ஆண்டி கோலமாக முருகப்பெருமான் தனக்கோர் மலை, தனக்கோர் இடம், தனக்கோர் பக்தர்கள் என்று பழனி மலையிலே குடிகொள்வதற்காக இப்பொழுது முருகப்பெருமான் புறப்பட்டு செல்லுகின்றார். முருகா, உனக்கு ஏன் இந்த கோபம்? இந்த பழமே நீதானப்பா என்று சொல்லி முருகப்பெருமானை சமாதானம் செய்வார். முருகா, அப்படி என்ன கோபம்? பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா,
உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமையுண்டு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு என் முகம் காட்டவானி ஏற்றுக்கொள்வான் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானே. வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா மயூரபதி முருகனுக்கு ரோஹரா நல்லூர் கந்தனுக்கு ரோஹரா